KLR த ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சிங். டிஜிட்டல் நாய்ஸை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, நாய்ஸ் எந்த அளவுக்கு நம்ம பிக்சர்ஸுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோனுடைய அப்டேட்ஸ் உங்களை சேரும். டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபியில் பல சமயத்தில் நம்ம இந்த நாய்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா சாதாரணமாக ரொம்ப லோ லைட் கண்டிஷனில் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ISOவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி எடுப்போம். அந்த நேரத்தில் படத்துலலாம் நாய்ஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த நாய்ஸ் எந்த அளவுக்கு படத்தை பாதிக்கும் அப்படிங்கிறது அதனுடைய பயன்பாட்டை பொறுத்தது, அதனுடைய பர்பஸை பொறுத்தது. சில சமயத்தில் உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் ரொம்ப சின்னதாக தான் நீங்கள் ஃபைனலாக யூஸ் பண்ண போகிறீங்க, ஃபோனில் பார்க்க போகிறீங்க, இல்லை ஒரு ஸ்மால் டிஸ்பிளேயில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த நாய்ஸுங்கிறது பெரிய அளவுக்கு உங்கள் படத்தை பாதிக்காது. ஆனால் அதே சமயத்தில் அந்த ஃபோட்டோவை நீங்கள் பெருசு பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்குறதா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய டிஸ்பிளே பிரிண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஹோர்டிங் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பெருசாக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயத்துலலாம் அந்த நாய்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோனுடைய முக்கியமான ஒரு நோக்கம். டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபியில் எந்த மாதிரி சமயத்துலலாம் நம்ம படத்தில் நாய்ஸ் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்கள் ISOவை இன்க்ரீஸ் பண்ணும்போது நாய்ஸ் அதிகரிக்கும். ஏன்னா கேமராவில் பார்த்துருப்பீங்க, ISO உங்களுக்கு 100லேருந்து ஆரம்பித்து அது பாட்டுக்கு ஒரு 25,600, இன்னும் சில கேமராஸ் அதையோட அதிகமாக 40,000 இப்படிலாம் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ரொம்ப லோ லைட் கண்டிஷனில் லைட்டோட இன்டென்சிட்டி ரொம்ப குறைவாக இருந்தால் கூட படம் எடுக்கிறதுக்குள்ளே ஒரு ஈஸியான ஒரு வசதியான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேமராஸில் அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எந்த காஸ்ட்லன்னு கேட்டிங்க அப்படின்னா, நாய்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குனால தான் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா ISOவை இன்க்ரீஸ் பண்ணும்போது நாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதனால் ஃபஸ்ட்டு ரீசன் படத்தில் நாய்ஸ் வர்றதுக்கு நீங்கள் ஹையர் ISO யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது ரீசன் என்னென்னா, சில சமயத்தில் நீங்கள் லாங் எக்ஸ்போஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ கூட படத்தில் உங்களுக்கு நாய்ஸ் வரும். லாங் எக்ஸ்போஷர் அப்படின்னா ஜென்ரலாக 1 செகண்ட் அண்ட் அபவ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். கேமராவில் நீங்கள் ஷட்டர் ஸ்பீடில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, 1/125லேருந்து ஆரம்பித்து நீங்கள் ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் அப்படி குறைச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா 1 full செகண்ட் வரும். ஓகே, அதுக்கப்புறம் 2 செகண்ட்ஸ், 4 செகண்ட்ஸ், 8 செகண்ட்ஸ், அப்புறம் 30 செகண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் சம்டைம்ஸ் ஈவன் என்ன பண்ணுவீங்க, பல்ப் ஷட்டர் யூஸ் பண்ணி லாங்கர் தான் 30 செகண்ட்ஸ் கூட நீங்கள் ஃபோட்டோ எடுப்பீங்க. ஸோ இதெல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு லாங் எக்ஸ்போஷர்னு சொல்கிறோம். ஸோ உங்களுடைய சென்சார் கண்டினியூஸாக லைட்டை ரிசீவ் பண்ணி ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நாய்ஸ் ஜென்ரேட் ஆகுது. இந்த நாய்ஸ் பேசிக்கலி லாங் ஷட்டர் ஸ்பீட் யூஸ் பண்ணும்போது இந்த நாய்ஸ் அதிகமாகும். இது நாய்ஸ் வர்றதுக்கு ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் என்னென்னா, படம் எடுக்கும்போது நீங்கள் ஷட்டர் ஸ்பீட்லாம் குறைச்செல்லாம் யூஸ் பண்ணல, இல்லை உங்களை ISO கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணல. ஆனால் நீங்கள் படம் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் படம் ஒரு 3 அல்லது 4 ஸ்டாப் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடுது, இல்லை ஒரு 3-4 ஸ்டாப் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடுது. இல்லை உங்கள் படத்தில் பார்த்திங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் நீங்கள் தப்பாக வச்சுருக்கீங்க, இல்லை அந்த படத்தில் ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்படி பல விஷயங்கள் உங்கள் படம் எடுக்கும்போது நீங்கள் கவனிக்காமல் விட்டதுனால அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு JPG ஃபைலை எடுத்துன்னு போயிட்டு இதெல்லாம் நீங்கள் ஆல்டர் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்போஷரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, படம் பிரைட் ஆகும், டெஃபினட்டாக பிரைட் ஆகும். ஆனால் அதனுடைய சைடு எஃபெக்டாக என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் நிறைய உங்களுக்கு நாய்ஸ் வரும். நாய்ஸோடு மட்டும் இல்லை, கலர்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் குறைஞ்சி போயிடும், படம் ஃப்ளாட் ஆகிடும், அண்ட் பார்க்குறதுக்கு ஷார்ப்னஸ் கூட குறைஞ்சி போய்டும். இதெல்லாம் நார்மலாக ஒரு தவறாக எடுத்த ஒரு எக்ஸ்போஷர் உள்ள ஒரு படத்தை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அது JPG ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா அது பெரிய ஒரு சேலஞ்சாக நினைக்கும். இந்த 3 ரீசன் தாங்க ஒரு படத்தில் உங்களுக்கு நாய்ஸ் வர்றதுக்கு மொத்தமே 3 ரீசன் தான். ஒன்று, ISOவை நீங்கள் ரொம்ப அதிகம் பண்ணி பயன்படுத்தினா நாய்ஸ் வரும். அப்புறம் ஷட்டர் ஸ்பீடை ரொம்ப கம்மி பண்ணி லாங் எக்ஸ்போஷர் கொடுத்தீங்கன்னா நாய்ஸ் வரும். மூணாவது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் ரொம்ப எக்ஸசிவான போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி ரொம்ப அண்டர் எக்ஸ்போஸ் பிக்சரை நீங்கள் பிரைட் பண்ணாலோ, ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் பிக்சரை நீங்கள் டார்க் பண்ணாலோ உங்களுக்கு நாய்ஸ் வரும். இதுதான் 3 ரீசன். முதல்ல நான் சொன்ன இந்த ISO இன்க்ரீஸ் பண்ணால் நாய்ஸ் வரும்னு சொன்ன விஷயம் இது ஒரு சப்ஜெக்டிவான விஷயம், ஆர் ஐ கேன் சே இது ஒரு ரிலேட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு படத்தில் நாய்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கலாம் இல்லாட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய தேவையை பொறுத்தது, அப்புறம் அந்த ஃபோட்டோகிராஃபருடைய தனிப்பட்ட ஒரு கற்பனையை பொறுத்தது. அதனால் சில சமயத்தில் நாய்ஸ் இருந்து அந்த படத்தை நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த படம் கூட கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக கூட மாறி போயிடும். அதனால் இந்த நாய்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு பெரிய பிரச்சனைன்னு நான் சொல்ல மாட்டேன்.
அது வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், அது ஃபைனல் எண்ட் யூஸ்க்கு வரும்போது அது என்ன ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த நாய்ஸ் வந்து ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம டிபேட் பண்ணலாம். ஸோ அந்த ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணும்போது நாய்ஸ் அதிகமாகும். ஆக்சுவலாக அந்த நாய்ஸியான ஒரு பிக்சரை நம்ம என்ன பண்ண முடியாது, உங்களால் வந்து ஒரு சீரியஸான ஒரு ப்ரொஃபஷனல் பர்பஸுக்கு யூஸ் பண்ண முடியாது. என்ன ப்ரொஃபஷனல் பர்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டரை தாண்டி அந்த பிக்சரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிரிண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நான் ப்ரொஃபஷனல் பர்பஸ்ன்னு சொல்லி நான் சொல்லுவேன். அடிப்படைக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் படங்களை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் ஒரு மல்டி கலர் ஆஃப்செட் பிரிண்ட்டில் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க. அது ஒரு போஸ்டராக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஒரு ஃப்ளெக்ஸ் உள்ள ஒரு ஹோர்டிங்காக இருக்கலாம், இல்லை சில சமயத்தில் வந்து ஒரு பப்ளிகேஷனில் போய் புக் பப்ளிஷிங்கில் கூட அது இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கம்ப்யூட்டரை தாண்டி அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ப்ரீ ப்ரெஸ்ஸில் கொடுத்து அதை பிரிண்ட் பண்ணுற சமயத்தில் தான் இந்த நாய்ஸுங்கிற விஷயம் வந்து பிரிண்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் நம்ம படங்கள் வந்து ஐயோஸோ கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை கூட வந்திருக்கும் சில. ஓகே, இல்லை நாய்ஸ் ரிடக்ஷன் எதாவது பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் தோணும். அதனால் ஃபர்ஸ்ட் திங் அபவுட் த நாய்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி ரிலேட்டிவ் அண்ட் இட்ஸ் வெரி வெரி சப்ஜெக்டிவ். அதனால் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆக்சுவலாக படம் முக்கியம்னு நினச்சிங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக. பட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஐஎஸ்ஓவில் நீங்கள் கம்மி பண்ணி எடுத்தால் தான் அதோட குவாலிட்டி நல்லா வரும். அதனால் வந்து நான் வந்து எனக்கு குவாலிட்டி பிக்சர் வேணும் அப்படின்னா எஸ் நீங்கள் அதை குறைச்சி எடுத்துக்கோங்க. அதனால் அதை பேஸ் பண்ணி நான் உங்களுடைய ஐஎஸ்ஓ என்ன பண்ணிக்கோங்க, கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி லாங் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது பல சமயத்தில் வந்து தவிர்க்க முடியாத ஆகிடும். குறிப்பிட்டு சொல்கிறது அப்படின்னா, ஒரு நைட் ஷாட் எடுக்கிறீங்க நீங்கள் பல்ப் ஷட்டர் யூஸ் பண்ணி, இல்லை வந்து ஒரு டிராஃபிக் ட்ரையல்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு ஸ்டார் ட்ராக்கிங் எடுக்கிறீங்க, இல்லாட்டி வந்து ஒரு மில்கி வே ஷாட் எடுக்கிறீங்க. ஸோ சில சமயத்தில் சம்டைம்ஸ் ஈவன் லைட் பெயிண்டிங் கூட நீங்கள் பண்ணுவீங்க. பல்ப் ஷட்டரில் இருக்கும் கேமரா, லைட் பெயிண்டிங் பண்ணுவீங்க ஆக்சுவலாக. ஓகே, லைட் ஸ்டாக்கிங் பண்ணுவீங்க. ஸோ இது பல மாதிரியான ஒரு அட்வான்ஸ்டு ஃபோட்டோகிராஃபிக் டெக்னிக்ஸ் வரும்போது நிறைய சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, லாங் எக்ஸ்போஷர் போவோம். ஏன் அவ்வளோ தூரம் எதுக்கு ஆக்சுவலாக? ஒரு இன்டீரியர் ஷாட்ஸ் எடுக்கிறீங்க, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஃபோட்டோகிராஃபர், அவைலபிள் லைட்டில் அந்த லொக்கேஷன் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க, கேமரா ஸ்டாண்டில் இருக்குது. அப்போ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு பல சமயத்தில் நீங்கள் அவைலபிள் லைட்டில் ஒரு இன்டீரியர் ஷாட் எடுத்திங்கன்னா உங்கள் ஷட்டர் ஸ்பீட் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 செகண்ட் ஒரு 1/2 செகண்ட்ஸ் அது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அதிகமாக ஒன்று அப்படிங்கிறதுக்கு வேண்டிய அப்பேச்சர் பூரா கட் பண்ணி 16, 11 இல்லை 32 வச்சு எடுத்துருப்போம். அந்த நேரத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் குறைச்சி தான் பயன்படுத்துவீங்க. ஏன்னா ஐஎஸ்ஓ வந்து 100 வச்சுருப்பீங்க. மூணாவது நான் சொன்னால் இமேஜ் எடிட்டிங் அப்படிங்கிறது டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு பார்ட். அது வந்து எந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணாலுமே நீங்கள் இமேஜ் எடுத்துன்னு போய் என்ன பண்ணுவீங்க, ஒரு பாப்புலரான ஒரு இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணுவீங்க, அதை ப்ராசஸ் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து டெஃபினட்டாக உங்களுடைய கேமரா ஃபைல் தாக்கு பிடிக்கணும். ஏன்னா கேமராவில் வந்து படத்தை எடுத்து நேராக போய் நம்ம பிரிண்ட் கொடுக்க முடியாது, நேராக எடுத்து அதை ஒரு அவுட்புட்டாக கொண்டு போக முடியாது. ஸோ கம்ப்யூட்டருக்குள்ளே போய் அந்த சாஃப்ட்வேரில் போய் நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்றுறீங்க அப்படிலாம் செய்யும்போது டெஃபினட்டாக அந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபைல் வந்து ட்வீக் ஆகும். பர்டிகுலராக நீங்கள் ஜேபிஜியில் எடுக்கும்போது அது ரொம்ப ஒரு டார்ச்சர் அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் உங்களுக்கு நாய்ஸ் வரும் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இந்த நாய்ஸ் கூட பார்த்திங்கன்னா எப்போ விசிபிளாக இருக்கும் அப்படின்னா, அதை படத்தை ரொம்ப பெருசு பண்ணி ஒரு 100% பிக்சல்ஸில், அதாவது வந்து அந்த படத்தினுடைய ஒரு டோட்டல் சைஸ் பிகர் சைஸ் இருக்கு இல்லையா, அதில் பார்க்கும்போது தான் அது தெரியும். அதனால் உங்கள் ஃபைனல் அப்ளிகேஷன் அவ்வளோ பெருசு இல்லை அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை பெருசாக நம்ம வந்து ஒரு இஷ்யூவாக எடுத்துகிட்டு நம்ம பேச வேண்டியதும் இல்லை, அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டியதும் இல்லை. அதனால் எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய படங்கள் எந்த தேவைக்காக பயன்படுத்த போகிறது அப்படிங்கிறத பொறுத்து இந்த நாய்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம பேசலாம். என்னெல்லாம் செஞ்சு இந்த நாய்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம், நாய்ஸை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமரா, இல்லை அதை விட மீடியம் ஃபார்மேட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிகர் சைஸ் சென்சார் கேமராஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நார்மலாக வந்து கிராப் சென்சார் கேமராவோட உங்களுடைய ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமராவில் நாய்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு சென்சாருடைய சைஸ் பெருசாக இருக்கிறதுனாலையும், நம்ம இண்டிவிஜுவல் பிக்சலுடைய சைஸ் பெருசாக இருக்கிறதுனாலையும் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸுடைய லெவல் வந்து உங்களுக்கு ரிலேட்டிவ்லி உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆக்சுவலாக. இதையும் தவிர சில அட்வான்ஸ் கேமராஸில் அதனுடைய ப்ராசஸிங், ஜேபிஜி ப்ராசஸிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து கூட நாய்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் கேமரா டு கேமரா இதெல்லாம் வந்து சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஜென்ரலாக வந்து ஃபுல் ஃப்ரேம் கேமராஸில் அந்த நாய்ஸ் லெவல் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இன்ஃபேக்ட் இதை பற்றி கூட நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமராவுடைய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லும்போது, இந்த நாய்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஒர்க் பண்ணணும், நாய்ஸ் உங்களுக்கு ரிலேட்டிவாக கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, பெரிய சென்சார் உள்ள கேமராவை பயன்படுத்துங்க. அப்போ வந்து அதில் நாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறைவாக இருக்கும். அடுத்தபடியாக கூடுமான வரைக்கும் ராவில் ஷூட் பண்ணுங்கள். உங்கள் கேமராவில் வந்து உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வந்து ராவில் ஷூட் பண்ணுறதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், இல்லாட்டி வந்து ஜேபிஜியில் ஷூட் பண்ணுறது தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணிக்கோங்க, வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணணும், லோ லைட்டில் ஒர்க் பண்ணுறீங்க,
நாய்ஸ் வர்றதுக்கு எவ்ரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கம்ஃபர்டபுளாக நாய்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எப்போ முடியும் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து ரா ஃபைலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரா ஃபைல் அப்படிங்கிறது கேமரா ப்ராசஸ் பண்ணாத ஒரு ஃபைல். இதை பற்றி கூட நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த ரா ஃபைலில் உங்களால் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறத பெட்டராக உங்களுடைய கண்ட்ரோலில் கரெக்டாக பண்ண முடியும். அப்போது உங்களுடைய ஒரிஜினல் ஃபைல் குவாலிட்டி உங்களுக்கு என்ன ஆகாது, உங்களுக்கு டேமேஜ் ஆகாது, அது ரெடியூஸ் ஆகாது. அதனால் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், ரா ஷூட்டராக நீங்கள் மாறிக்கணும். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுடைய படங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஜேபிஜியில் ஷூட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு டோட்டலாக வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுடைய கம்ஃபர்ட் வேணும், போஸ்ட் ப்ரொடக்ஷனுடைய கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து ரா ஷூட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப எசென்ஷியலாக இருக்கும். சார் ராவில் ஷூட் பண்ணுங்கள், அப்போ ஓரளவுக்கு உங்களால் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து கம்ஃபர்டபுளாக நாய்ஸ் லெவலில் கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்கு ரா ப்ராசஸிங் சப்போஸ் தெரியல, உங்களுக்கு ரா ப்ராசஸிங் அவ்வளோதும் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க, நீங்கள் ஜேபிஜியில் தான் ஷூட் பண்ணுவீங்க அப்படி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் ஜேபிஜியில் வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்து நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா உங்கள் கேமராவுடைய மெனு கண்ட்ரோலில் போய் என்ன பண்ணிக்கலாம், அங்கே போய் நீங்கள் நாய்ஸ் ரிடக்ஷன் நீங்கள் அந்த மெனுவை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். எல்லா கேமராஸ்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹை ஐஎஸ்ஓ நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து லாங் எக்ஸ்போஷர் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். சில அந்த ரெண்டுமே என்ன பண்ணிக்கோங்க, எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஹை ஐஎஸ்ஓ நாய்ஸ் ரிடக்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஐஎஸ்ஓ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், ப்ராசஸ் பண்ணும்போது நாய்ஸை வந்து அது ரெடியூஸ் பண்ணிடும். அதான் வந்து ஹை ஐஎஸ்ஓ நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்றது. இதில் வேறு லெவல்ஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் ஐஎஸ்ஓ நீங்கள் பூஸ்ட் பண்ணி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லெவல்ஸை நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி வந்து லாங் எக்ஸ்போஷர் நாய்ஸ் ரிடக்ஷன், முதல்ல நான் சொன்ன மாதிரி வந்து 1 செகண்ட் மேலே நீங்கள் லாங் எக்ஸ்போஷர் போனீங்க அப்படின்னா நாய்ஸ் வரும்னு சொல்லி சொன்னேன். அதையும் நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஜேபிஜி ஃபைல்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேமராவில் போய் மெனு கண்ட்ரோலில் போய் இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே வந்து ஜேபிஜி ஃபைல்ஸுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும், ரா ஃபைல்ஸுக்கு அப்ளை ஆகாது. கேமரா மெனுவில் இருக்கக்கூடிய இந்த லாங் எக்ஸ்போஷர் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்புறம் வந்து ஹை ஐஎஸ்ஓ நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறது ஜேபிஜி ஃபைல்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளை ஆகும்னு சொல்லி நான் சொன்னேன். நீங்கள் ரா ஷூட்டராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது உங்களுக்கு. ஸோ ஜேபிஜியில் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க, இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி பயன்படுத்துங்க. அப்போ கூட உங்களால் வந்து நாய்ஸை உங்களால் பெட்டராக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எடுக்கிற ஃபோட்டோஸில் நாய்ஸ் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது குறித்த இந்த வீடியோவில் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணேன். நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். KLR The Photo Guru யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய இது மாதிரி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நான் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.